சூடான சுவையான கத்திரிக்காய் முருங்காய் தொக்கு செய்யலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இது உங்கள் தோழியின் வேல்ஸ் குக்கிங் சேனல். வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங். இன்றைக்கி ரொம்ப ஒரு சூப்பர் அண்ட் பர்ஃபெக்டான கத்திரிக்காய் முருங்காய் வச்சு ஒரு தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள், அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனே தட்டி விட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வேல்ஸ் குக்கிங்கில் ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான கத்திரிக்காய் முருங்காய் வச்சு ஒரு தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ கத்திரிக்காயிலையும் முருங்காயிலையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் சாப்பிடுங்க. ஸோ இந்த தொக்கை ரச சாதம், சாம்பார், கூட்டுக்கெலாம் கூட நீங்கள் ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா இந்த தொக்கை ஒரு பிளெயின் ஒயிட் ரைஸ் கூட வச்சு அப்பளம் பொரிச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஒரு 2 in 1 இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க கத்திரிக்காய் முருங்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த தொக்கு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சதும் கட் பண்ணி வச்சுருக்க முருங்காயை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 80% வெந்தால் போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஸோ கொஞ்சமாக உப்பு. இது ஒரு 1/2 ஸ்பூன் தான் இருக்கும். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு 80% நல்லா வேக வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி வேகிறப்ப உப்புலாம் நல்லா உள்ளே இறங்கி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ குழம்பு கூட சேர்க்குறப்ப உப்பு காரம்லாம் ஏறாத மாதிரி இருக்கும். நம்ம குழம்பாக வச்சா பரவாயில்ல. இப்போ நம்ம தொக்கு மாதிரி வைக்க போகிறோம். ஸோ ஒரு கூட்டு, ரசம், சாம்பார் அது மாதிரிலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு தொக்கு மாதிரி வைக்க போகிறோம். அதுக்காக தான் தனியாக இதை வேக வச்சு எடுத்துக்கணும். காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. மேலே இருக்க கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதும் சோம்பு, சீரகம், வெந்தயம் இது 3மே சேர்த்து 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இது கூடவே ஒரு 10 போல் பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஸோ வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா குழையணும். அப்போ தான் இந்த தொக்குக்கு சூப்பராக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நீல வாக்கில் தான் இருக்கணும். ஸோ இந்த மசாலாலாம் இதில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் உப்புலாம் இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ முருங்கைக்காயும் அது வேக வச்ச தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஸோ தண்ணிலாம் சுண்டி நம்மளோட தொக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த தொக்கை உங்கள் வீட்டில் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
இந்த தொக்கு கூட நீங்கள் வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சு அப்பளம் பொரிச்சு கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.